முன்பாக இருக்கிற இருளான காரியத்தை நான் வெளிச்சமாய் மாற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். God is telling you that he's going to change all the dark situations around you into light. நீ போய் கொண்டிருக்கிற பாதை உனக்கு கரடு முரடும் கோணலுமாய் இருக்கிறதா? So the path that you're going through, is it very rough and rugged? அந்த இடத்திலும் உன்னை செவ்வையாய் அந்த வழிகளை செவ்வையாய் மாற்றி உன்னை கரம் பிடித்து அழைத்து செல்லுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். Even in that situation we have a God who's going to lead you holding your hand. ஹalleluya. Hallelujah. இந்த காலை வேளையிலே இந்த மாதத்திலே நம் முதல் வாரத்திலே இருக்கிறோம். ஆண்டவர் இத வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். This morning, the first day of the month, first Saturday of the month, we are here and God's want to give you as a promise today. நான் உன்னை நடத்துவேன் மகனே மகளே என்று சொல்லுகிறார். God saying he's going to lead you. நான் மனுஷர்கள் நடத்துகிற விதமாய் நான் உன்னை நடத்துகிறதில்லை. I'm not going to lead you how the humans lead us. அல்லது நீ நம்பிக்கொண்டு இருக்கிறவைகளை போல நான் உன்னை நடத்துகிறதில்லை. I'm not going to lead you in the way you believe it's to be led. என்னுடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says his ways are a bit different. ஏனா மனுஷனுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. Because the Bible says like your thoughts are not God's thoughts. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. Our ways are not his ways. எந்த நேரத்திலும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். God says like you have to believe and trust in him every நம்முடைய time. சுயத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்துக்கொண்டு இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி நாமளே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாதையிலே நடந்து போகிற வேளையிலே பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. You might see several situations where you believe in yourself and you walk in your selfish ways. That's when you come across troubles. Hallelujah. Hallelujah. பாருங்க தாவீது கர்த்தரையே தன் துணையாய் கொண்டிருந்தபடினாலே அவர் சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். David actually says like even though I walk through the shadow of death I do not fear evil because God is with me. கர்த்தர் நமக்கு ஒரு வழியை காட்டி அந்த வழியிலே ஒரு மரண வழியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார் என்பதுதான் நாம் அவர் மீது வைக்கிற நம்பிக்கை. Our faith is even if God leads us through a valley of death he is still there and he's going to lead us through the whole journey. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். Even today we have to hold on to his feet. அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to be listening to his words. அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் காட்டுகிற வழியிலே நடக்கும் பொழுது we need to hear to his sound and when if you walk towards that sound நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். we can overcome everything. நாம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாக இருப்போம். We will inherit all the blessings. Hallelujah. Hallelujah. நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். We shouldn't be feared for anything. இந்த காலை வேளையில ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும், எனக்கு வேலையிலே பிரச்சனையா இருக்கிறது, அல்லது எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது, அல்லது எனக்கு இந்த வேலையை செய்ய முடியவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? Are you here thinking that I'm struggling with my work, I don't have a work, or the work I have is very hard and I couldn't do it? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தாவே எனக்கு நீர் வழிகாட்டும் என்று சொல்லி கேளுங்கள். In God's presence today, ask him, God lead me through. ஆண்டவரே இந்த பாதையிலே நடந்து போவதற்கு எனக்கு பலனை கொடுங்கள் என்று கேளுங்கள். Ask him that he gives you the strength to go through this journey. Hallelujah. Hallelujah. நான் ஜெபம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் நான் கேட்கிறது எனக்கு பல ஆசைகள் உண்டு. When I pray, I used to ask God like I have so many wishes. எனக்கு நிறைய காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்று சொல்லி பலவிதமான டிசைர்ஸ் என் உள்ளத்துல உண்டு. I got several desires that says like I need to get these things done. ஆனால் ஆண்டவரிடத்துல நான் அமரும் பொழுது ஆண்டவரிடத்துல ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு ஆசை இருந்தாலும் உம்முடைய சமூகத்திலிருந்து நீர் எங்களுக்கு வழிகளை காட்டுங்க. But when I be at his presence, I actually say like even though I have all these desires, you show me the way that I need to go. உம்முடைய வழி அது எனக்கு ஜீவ வழியாக இருக்கும். Your path is a life-giving path. அந்த வழியிலே நமக்கு சங்கடங்கள் இருக்காது. In that path you won't have any sorrows. அந்த வழியிலே நமக்கு எல்லா பலனும் உண்டாயிருக்கும். In that path you'll have all the strength. பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். You can see like God leads the Israelites from Egypt. அங்க சொல்லப்படுகிறது அவர்கள் 40 வருடங்கள் நடந்து வந்த பொழுதும் அவங்க நடக்கிறது என்னவோ வனாந்தரம் தான். So you can see like even though they walk through 40 years through the desert, அங்க சாப்பாடு இல்லதான். there's no
food, அங்க தண்ணி கிடையாது. there's no water. அங்க அந்த வில்டர்னஸ் அந்த இதுக்குள்ள பலவிதமான சங்கடங்கள் அவர்களுக்கு இருந்தது. They had several trouble in through the wilderness. ஆனாலும் சொல்லப்படுகிறது அவர்கள் வஸ்திரம் அழுக்காகவும் இல்லை, அவர்கள் பாத ரட்சைகள் தேய்ந்து போகவில்லையும் என்று சொல்லுகிறது. But the Bible says their footwears were never worn out and their dresses never torn. நாம் நடந்து போகிற பாதை நமக்கு கரடு முரடாக இருந்தாலும், Even though the path that you're going through is rugged, அது கர்த்தர் காட்டுகிற பாதையா இருந்து விட்டால், if that's the path God shows you, அங்கே எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கும். everything will be done in that path. எந்த நன்மையும் குறைவுபடாது. You won't lack any blessing. எத்தனை பேர் இதை நம்ம விசுவசிக்கிறோம்? How many of you believe this? ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நீங்க ஒரு உறுதியை நீங்க இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதரனே சகோதரியே. Today make a decision in your heart. என் கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். God is holding my hand. அவருக்கு பின்பாக நான் நடந்து போகிறேன். I'm walking behind him. ஏன்னா அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். He's actually the shepherd. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். God says like I am the shepherd for my sheep. அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். He says that my sheep will hear to my voice. அப்படி செவி கொடுத்து போகும் பொழுது அவைகளுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் கிடையாது. When you walk towards his voice, there's no trouble in the way. காரணம் அவர் பசும்புல் மேய்ச்சலுக்குள் நம்மை அழைத்து செல்லுகிற தேவன். Because he's going to walk you through a pasture. வறண்டு போய் இருக்கிற இடத்திலே அமர்ந்த தண்ணீர் இடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். He takes you through the waters. ஆனால் அவர் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். But we need to listen to his என் voice. கர்த்தர் என்னை நடத்த வேண்டும். My God needs to lead என் me. குடும்பத்துல ஒரு பிரச்சனைங்க. My family has a problem என் now. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது. There's a problem between husband and wife. பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இருக்குது. There's a problem between the parents and the children. உறவுகளுக்கு மத்தியிலும் நமக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. There's a problem between the relatives. நாம போராட வேண்டாம். You shouldn't be struggling. தேவ சமூகத்துல கொண்டு போய் உங்களுடைய கண்ணீரை கொடுத்து விட்டு, So go into God's presence, shed your tears. ஆண்டவரே இதை மேற்கொள்ள என்னாலே முடியாது. I don't have the strength to overcome this. ஆனால் எனக்கு முன்பாக நீர் செல்லும் ஆண்டவரே. But you go in front of me. கோணலாய் இருக்கிற என் குடும்பத்தின் காரியத்தை நீர் செவ்வையாக்கும் கர்த்தாவே. Make everything that is straight before me, Lord. என் வாழ்க்கையில இருளாய் இருக்கிற பகுதிகளுக்கு நீர் வெளிச்சத்தை கொடும் என்று சொல்லி கேளுங்கள். Shed your light on the darkest part in my life. ஆண்டவர் செய்வாரா இல்லையா என்பதை சோதித்து பாருங்கள். Check and see if God is not doing this. ஹalleluya. Hallelujah. தேவனிடத்திலே நாம் ஒன்றை கேட்கும் பொழுது, When you ask something to God, அவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவார். he actually says something back to நாம us. ஒன்ன கேட்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். When you ask something, he replies back. அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். But we have to finish the thing. இல்லது அந்த காரியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். Or else you have to stand on that one thing that God tells you back. அதை செய்துட்டு இந்த காரியங்கள் மாறுதா இல்லையா என்பதை நீங்களே இந்த இடத்திலே சாட்சியாக சொல்லுவீர்கள். So you will share your testimony by trying to do the thing that God asked you to do. ஹalleluya. Hallelujah. அன்பான தேவ ஜனமே, இந்த இப்போ நம்ம இப்போ அமர்ந்திருக்கிறோமே, இந்த பில்டிங் கட்டுவதற்கு முன்பாக நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன என்பதே சகோதரருக்கு நன்றாக தெரியும். So I actually know what was our bank balance before we started building this church. ஆண்டவரே, நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், உம்மை விடுதலையோடு கூட ஆராதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஸ்தலம் வேண்டும் என்று சொல்லி நாம எல்லாருமாக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். We were all praying, asking God that we need a place to worship him. இந்த இடத்தை வாங்குனது 2014ல வாங்கணும். So pastor actually bought this land in 2014. 2017ல இத கட்டுவதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்தோம். In 2017 we started to take all the steps to start building a building. அதற்காக பல முயற்சிகள் எடுத்திருந்தோம். We took several steps for that. நிறைய ஃபண்ட் ரைசிங் செய்திருந்தோம். We did several fundraising. பன்னிங்ஸ்ல எல்லாம் போய் உட்கார்ந்து சாசேஜ் சுட்டு போட்டுட்டு இருந்தோம். We went to Bunnings and made the sausage sizzles there. சர்ச்சில் வந்து ஃபுட் சேல் பண்ணிட்டு இருந்தோம். We had food sale in the church. நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஆக்ஷன்ல விட்டிருந்தோம். Several members gave us jewels and we auctioned it. இப்படி நிறைய காரியங்களை நாம் செய்து சேகரிக்க ஆரம்பித்தோம். We did several things like this and we started to collect money. ஒரு பக்கம் சேகரித்து கொண்டே இருப்போம். One side we will be collecting money. அந்த பில்டிங்க்கு உண்டான ஆயத்தம் செய்வதற்காக பில்டர் நம்மகிட்ட இருந்து அதெல்லாம் எடுத்துட்டே இருப்பார். So the builder who was actually taking all the money from us that we were collecting. இப்படி எத்தனை வருடங்கள்னா 3 வருடங்கள் ஆனது. So for 3 years we were doing this. கொரோனாவும் வந்துடுச்சு. The COVID came. என்ன செய்யறது? We didn't know what to do. எப்படி கட்ட போறோம்?
We didn't know how we're going to நமக்கு build, ஒரு ஸ்தலம் வேணும். but we need a place to worship. ஒன்றும் புரியாமல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். Without knowing anything, we were actually waiting on God's இந்த presence. சமயத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு ஆண்டவர் ஜெபத்துல வழியாகவும் ஒரு செய்தியின் வழியாகவும் வெளிப்படுத்துறாரு, நீ ஃபண்ட் ரைஸ் பண்ணாத. So when we were praying in God's presence, through a prayer and also through a message, God revealed, don't do any fundraising. ஆண்டவரே நாங்க என்ன பண்றது? We asked like, what else can we do? எங்களுக்கு சர்ச்சில் அவ்வளோ வருமானம் இல்லையப்பா. We said like, the church doesn't generate that much income. ஃபண்ட் ரைசிங்ல தான் ஏதோ சேர்த்துட்டு இருக்கிறோம். Only through the fundraising we are actually இப்போ raising the என்ன money. செய்வது என்று புரியலையேப்பா. But we don't know what we have to do. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? You know what God told me? நான் என் ஜனங்களை கொண்டு இதை செய்வேன் என்று சொன்னார். He said like, I will use my children to build this. நம் சபையில் இருக்கிற ஜனங்களை கொண்டு நான் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். He said like, I'll use the church members to build this. இப்போ நம்ம எல்டர்ஸை கூப்பிட்டு வேண்டாம், இது உண்மை என்பதை அவர் தான் லிவிங் டெஸ்டிமனி, ஓகேவா, சாட்சியா அவர் நிற்கிறாரு. So it's a true because I witnessed it. So yeah. நாங்கள் பாஸ்டர் நானும் சொல்லும் பொழுது நம்ம ஃபண்ட் ரைஸ் இனிமேல் செய்ய வேண்டாம். So pastor told us that the board members, let's not do any fundraising. இப்போ அதுக்கு முன்னாடி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பெரிய லெவலில் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் என்று சொல்லி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. So a month before the board meeting, we decided like, let's ramp up the fundraising and we'll do something big. இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு என்ன பிரியாணி சேல் என்று சொல்லி போட்டு பெரிய லெவலில் பண்ணலாம் என்று சொல்லி 200 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பாத்திரம்லாம் வாங்கியாச்சு. So we put ad in the Facebook and we bought all the vessels and everything that's needed to cook for 200 people. சுஜின் வேகமாக போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. அதுக்குள்ளே நானே இறங்கிடலாம் போல இருக்கு, அவ்வளோ பெரிய பாத்திரம். So that was a big vessel. I can actually get in and sleep in there. தண்ணி நிரப்புனா நம்ம ரெபேக்கா அதில் ஸ்விம் பண்ணலாம். If you fill it with water, Rebecca can actually swim in it. அவ்வளோ பெரிய பாத்திரம் வாங்கியாச்சு. சரி, அதுக்கு உண்டான அடுப்புகள் எல்லாம் பார்க்கலாம், எப்படி செய்யலாம், ஓகே, யார் யார் இதெல்லாம் செய்யலாம், மாதத்துக்கு ஒரு தடவையா அல்லது வாரம் வாரம் போடலாமா, இப்படி பல தீர்மானங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. We bought all the stove, everything that needs to be used, and we were thinking, should we do it weekly, fortnightly, or monthly? இந்த சமயத்தில் தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, செய்யாத. That's when God actually said, don't do it. இப்போ இதை நாங்கள் எல்டர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். So first thing, we need to share this to the elders. பாருங்க எங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய பாரத்தை ஆண்டவர் போட்டு விட்டாரு. You can see like how hard the message was that was put in us. உங்களை மாதிரி நாங்களும் உட்காந்துருந்தோம்னா நாங்கள் சொல்லலாம், இல்லைப்பா வேணாம், நீ சேர்த்தா சேர்த்துக்கோ, கட்டினா கட்டு, கட்டாடி நான் போன்னு சொல்லிடுவோம். If I'm in the part of the members, then I could have said like, if you want to do it, you can do it, or just leave it. ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டார். But God gave us a responsibility. அதை செய்து முடிக்க வேண்டும். And we have to finish it. அப்போ எல்டர்ஸ் கிட்ட சொல்றோம், வேண்டாம், ஃபண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம் என்று சொன்ன உடனே, So as soon as we said to the elders, let's not do the fundraising, பாஸ்டர் என்ன பண்றது அப்புறம்? they all asked like, what else to do? எப்படி நம்ம ஃபண்ட் சேர்த்த போறோம்? How are we going to raise the funds? ஜனங்களால கொடுக்க முடிஞ்சதை தான் கொடுக்குறாங்க. The members are giving whatever they could. நமக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் எழுப்பணும்னா இவ்வளவு ஆயிரங்கள் தேவைப்படுது. அதுக்கு டெபாசிட் செலுத்துவதற்காக நம்மகிட்ட ஃபண்ட் இருக்கணும். So to build a building, you need these many hundred thousands, but even to pay the deposit, you need this amount. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணி சேர்த்து வச்ச டெபாசிட் மணியை தான் ஒருத்தர் எடுத்துட்டே இருக்கிறார். So all the money that we raised so far, the builder has been taking them all out. அப்போ நாங்கள் சொன்னோம், அப்பா தெரியாது, ஆண்டவர் இதை சொல்கிறாரு, கட்டுவேன்னு சொல்லிட்டாரு, நீ இதை செய்ய வேண்டான்னு சொல்கிறாரு, அதை செஞ்சிடுவோமே என்று சொல்லும் பொழுது, So auntie said like, God told us not to do this. Let's give it a try. அப்போ சுஜின் ஒரு வார்த்தையை சொன்னார். And that time Sujin said this thing. இந்த காரியம் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ பாஸ்டர், நம்ம நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதுக்குள்ளே நம்ம போகலாம். So I said like, even if it works out or not, since God told us, let's do it. அதுதான் நமக்கு தேவை. That's what we need. ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் செய்ய ஆயத்தப்படுகிறோம். So we need to listen to what he says and we need to be willing to do it. நாங்கள் சொல்லுகிறதை, கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறதை கூட இருந்து எங்களுக்கு கை கொடுக்கிறவர்களும் அதை செய்கிறார்கள். So the people that are around us, they give us a hand and they believe it and they also agree to do that. Hallelujah. Hallelujah. நமக்கு தெரியும், கொரோனா முடிகிற அந்த 21வது வருஷத்துல நம்ம ஒரு இடத்துல லீஸுக்கு போனோம். 40,000 வருடத்திற்கு நாம் கட்ட வேண்டும்.
So you might remember, like during the COVID time, we actually leased a warehouse and we have to pay 40,000 per year. ஏன்னா நமக்கு ஆன்லைன்லயே இருக்க முடியாது, எல்லா ஜனங்களும் தோய்ந்து போவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். So we can't just be online because people won't be gathering at the same. 40,000 டெபாசிட் மணி தேவையா, ஜனங்கள் நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவையா? So we need to make a decision. Do we hold on to a $40,000 or the people of God? நமக்கு தேவனுடைய ஜனம் தான் தேவை, ஏன்னா கர்த்தர் கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டார். So we want the people of God because God's going to build us the building. ஒரு வருஷம் $40,000 நம்ம கொடுத்து அந்த இடத்துல லீஸுக்கு இருந்தோம். So 1 year we actually paid $40,000 and we stayed in that place. இப்போ அங்கிருந்து நம்ம இந்த பில்டிங்கை கட்ட வேண்டும் என்று ஆயத்தப்படுகிறோம். So from that building we were trying to get ready for raising up this building. எங்கிருந்தோ வந்தாரு இந்த பில்டர் நம்மகிட்ட. So we don't even know how he came in, but a person came here. அவர் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த பில்டர் வந்து 1.3 மில்லியன் 1.3 மில்லியன். The first builder gave us a quote for 1.3 million. ஏப்பா எங்ககிட்ட 13,000 இல்ல, நாங்க எங்க போறது 1.3 மில்லியனுக்கு? So we said, like, we don't even have $13,000. How will we go for 1.3 million? அவருக்கு தெரிஞ்சிருச்சு நாம பொன் முட்டையிடும் வாத்து என்று சொல்லி. So the old builder knows that we are golden egg goose. ஏன்னா அவனுக்கு தெரியுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி. So he knows, the old builder knows that God's going to bless these people. நம்ம கேட்க அவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. So until I ask them, they're going to give me all the money. நாங்க பார்த்தேன் இது நமக்கு வேலைக்கு ஆகாது. புதுசா அந்த பில்டர் வந்தாரு, அவர்கிட்ட கேட்டா உனக்கு எவ்வளவு பட்ஜெட்ல வேணும்னு கேட்டார். So the new builder came in and he asked us, like, in what budget do you want the building? அதுதாங்க நம்ம போயிட்டு இருக்கிற பாதையிலே நமக்கு தெரியாத வேளைகளில் இருளா இருக்கிற இடத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்புவார். This is the thing, like when you're going through a dark space, God sends the light. நாங்க சொன்ன எங்களுக்கு 500,000க்கு மேல முடியாது. So we told them more than 500,000 we can't do it. அண்ணா அவ்வளவுதானே, நான் அதுக்குள்ள உனக்கு செஞ்சு தரேன். He said, like, I'll do it within that money. ஹalleluya. Hallelujah. பாருங்க, இந்த பில்டிங்க்கு லோன் எந்த பேங்க்கும் கொடுக்கல. So none of the banks gave us the loan for this building. பெரிய பெரிய பேங்க்ஸ், இந்த காமன்வெல்த், அது என்னது ANZ, என்னென்ன இருக்குதுல்ல பெருசு பெருசா, எதுவுமே நமக்கு லோன் கொடுக்கல. So the 4 major banks, they never lend us the money. ஏன்னா நம்மகிட்ட கட்ட முடியுமான்னு அவன் பாப்பான் இல்லையா? Because he actually checks if we are able to repay. ஆனா ஆண்டவர் நமக்காக ஒருத்தரை அனுப்புனாரு. But God sent us someone for that. ACCல இருந்தே நமக்கு லோனை கொடுக்கிறதுக்கு வந்தார்கள். So from ACC they came and gave us the loan. சரி, அவர்களிடத்துல லோன் process எல்லாம் நடந்துட்டு இருக்கு. So we were processing the loan through them. இங்கே பில்டர் அவர் சொல்றாரு, நீ 2021 டிசம்பருக்குள்ள நீ இந்த பில்டிங்கை தொடங்கல அப்படின்னு சொன்னா இன்னும் 25% மேல ஏற போகுது. So the builder was telling us, like, if you don't start the building before December 2021, the money, the price will go up by 20-25%. ஏன்னா ஸ்டீல் பிரைஸ் எல்லாம் ஏறதுனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்றார். Because of the COVID, there's not many raw materials, so the prices will go up. இந்த லோன் process ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. So the loan processing was going one side. அவங்க கிட்ட நாங்க புஷ் பண்றோம், சீக்கிரம் எங்களுக்கு அப்ரூவல் அனுப்புங்க அப்ரூவல். அவங்க ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க. So the loan processing was going on one side and they were asking for so many documents. நீ கட்ட முடியாம ஓடி போனேன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் தவிக்கிறான். So the lender is thinking, like, if I give you the money and if you run away, what will we do? So இங்க பில்டர் சொல்றாரு, நீ சீக்கிரம் டிசம்பர்ல லீவ் விட போறாங்க, நவம்பர்ல நான் ஸ்டார்ட் பண்ணனும் என்று சொல்லுகிறார். So but the builder is saying, if you don't give me the money, there's a leave period coming up in December and we'll be behind. நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்தது இதுதான், ஆண்டவரே எங்கனால முடியாது. So this is the one thing we did. We told God, like, we can't do this. எங்களுக்கு வழி தெரியல. I don't know the way. எங்களுக்கு இன்னும் லோன் அப்ரூவல் ஆகல. The loan is not yet approved. 25% எக்ஸ்ட்ரா கட்டறதுக்கு எங்களிடத்துல பணம் இல்லை. We don't have the 25% extra money to pay for that delay. நீ செய்வேன் என்று சொன்னீரே செய்யும். But you said you will finish it, so we said, God help us. எங்க லோன் அப்ரூவல் டாக்குமெண்டே நமக்கு வரலங்க, பில்டர் இங்க வந்து வேலையை தொடங்கிட்டார். Even before the loan approval came in, the builder actually started the work. நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. We didn't even sign the contract. இது எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம். This is something we never will இங்க happen. நிறைய பேர் வீடு கட்டறவங்க எல்லாம் இருக்கீங்க. There are several builders here.
கான்ட்ராக்ட் சைன் ஆகாம அவங்க போய் கிரவுண்ட்ல இறங்க மாட்டாங்க. Until you sign the contract, no one will get into the ground. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருந்தா But if God was with us, என்ன சைன் இருக்குதோ இல்லையோ அவர் பரலோகத்துல சைன் போட்டாருங்க, அப்ரூவல் சைன். even if there's no signature here, the heavenly Father gave us the ஹalleluya. signature. Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில இதை நிச்சயித்துக் கொள்ளுங்க. In your life, accept this. எந்த ஒரு காரியம் நம்மால முடியவில்லை என்று சொல்லி தவித்து நிற்கிறோமோ, Anything that you're thinking that it's not possible for you, ஆண்டவரிடத்துல கொடுத்துருங்கப்பா. just give it to Him. ஆண்டவருடைய சமூகத்துல வச்சிருங்க. Just leave it in His ஆண்டவரே, presence. என்னால முடியாது, Lord, it's not possible for me. என்னால இவர்களோடு போராட முடியாது, I won't be able to fight up with them. என்னால இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியல, I won't be able to survive like struggling. நான் உமது கரத்துல இந்த காரியத்தை வைத்து விடுகிறேன். I'll leave this in your hand. வைத்து விட்டுடுங்க. Just leave it and அப்ப forget it. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் நான் செஞ்சுட்டு போறேன். I'll just do what you're asking me to do. ஆண்டவர் சொல்வாரு சில நேரங்கள்ல, மகளே நீ இதை கொஞ்சம் மாத்திக்கோ. And in that time, God might tell you like, change just these things. மகனே, உன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நீ விட்டுடு. Son, probably leave these things in your life. நம்ம ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சத்தத்தை நாம் கவனித்து கேட்க வேண்டும். So when you ask God, you have to be ready to listen to what He's telling us. நம்முடைய இருதயத்திலே ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு அதை தான் எனக்கு வேணும்ன்றதுக்காக நம் அனுகூலங்களை தேடக்கூடாது. You shouldn't have certain things in your mind and try to look for those kind of situations. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஆடி கார் வேணும். For example, if Andy needs an Audi car, எனக்கு வேணும்ன்றது என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. So my need is got fit in my head. ஆனா சாரி, யாராவது ஆடி வச்சிருக்கீங்களா? மன்னிச்சுக்கோங்க, இல்லாத காரணம் நான் சொல்லிடுறேன். I'll tell some car that's not any of our members. லேம்பர்கினி, சரியா? We'll use Lamborghini. பின்னாடி யாராவது வாங்குவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? ஓகே, அவங்க வச்சிருக்க வாங்க வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறேன். So Pastor Andy made in her mind that he needs to buy that car. இப்போ எனக்கு அதுக்கு உண்டான எந்த வழியுமே இல்ல. So Pastor Andy doesn't have any means to buy that. நான் போய் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றேன். I'm going and praying with God. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இது வேண்டாம். But God might say, you don't need this. உனக்கு டொயோட்டா கரோலாவே போதும். So a Toyota Corolla is enough for you. அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். But I need to accept that. விளங்குதா? Do you understand that? சரிங்களா? நமக்கு பல ஆசைகள் உண்டு. We might have several desires. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருப்பார். But God has a design for you. ஆண்டவர் நம்முடைய ஒரு பாதையில நடத்தி செல்லுவார். He's going to lead you through a certain path. அந்த பாதை எது என்று சொல்லி பார்த்து அதை நாம் அதிலே நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். So we need to know and accept that path that He leads us. எனக்கு 4 bedroom 5 bedroom ஹவுஸ் இருந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொன்னா அது தவறு. If you say I need that specific house to move in, ஆண்டவர் என்ன கொடுக்கறாரோ அதுல நான் வாழ கற்றுக்கொள்ளுகிறேன். that's wrong. But if you need to accept whatever God says. அதுதான் ஆண்டவர் நடத்துகிற வழியாக இருக்கும். That's the way God leads us. நான் இல்ல, எனக்கு அது வேண்டவே வேணும்னு சொல்லி நான் எப்படியாவது இங்க வாங்கி அங்க வாங்கி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இதை ஏமாத்தி அதை ஏமாத்தி வாங்கணும் என்று சொன்னால், But if you make up your mind that you have to buy that and you come up with your own ways to make up things to buy that, துவக்கம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். the starting will be very happy. போய் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும் பொழுதே பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிக்கும். Before you reach the end, halfway in, you'll start to see அந்த troubles. பிரச்சனைகளிலே நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் உண்டாகும். In those situations is where you'll start to see several problems. எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்புத்து விட்டு அவருடைய வழிக்காக நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும். In all those things, just leave everything into God's hands and wait for His ways. ஹalleluya. Hallelujah. வேதத்திலே நான் ஒரு மனுஷரை அடையாளம் காட்ட விரும்புகிறேன். I want to highlight a person from Bible. ஆதியாகம புத்தகத்திலே நாம் ஒரு எலியேசர் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். So you can read in Genesis about a person called Eliezer. 24ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது அங்கு ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. So you can read in Genesis chapter 24, you can see that Abraham is actually very old. அப்ப அந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன்னுடைய ஊழியக்காரன், அவன் தான் அவங்க இருக்கிற ஊழியக்காரர்களிலே மூத்தவராக இருக்கிறார். So you can see like Abraham calls Eliezer, who is actually the senior servant. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் அவன் தான் அதிகாரியா இருக்கிறான். And also he is the one who is in charge of the house. அவனை ஆபிரகாம் கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார், நீ நான் விட்டு வந்த என்னுடைய தேசத்துக்கும் என்
குடும்பத்தார் என் இனத்தாரிடத்திலும் சென்று என் மகனுக்கு ஒரு பெண்ணை கொள் என்று சொல்லுகிறார். So he actually calls him and says, go back to my relatives and get me a daughter-in-law for my son. இங்கே இருக்கிற நான் வசிக்கிற இந்த கானான் தேசத்திலே என் மகனுக்கு என்ன பண்ணாத, பெண்ணை பார்க்காதே, நான் விட்டு வந்த தேசத்துக்கு நீ போ என்று சொல்லுகிறார். He says like, don't find a daughter-in-law in Canaan, but go back to my own country where my own relatives are and get me a daughter-in-law. ஹல்லேலூயா. அப்ப இந்த எலியேசர் கேட்கிறாரு, ஆபிரகாமே நீங்க இங்கே இருந்து நீர் விட்டு வந்த அந்த பாபிலோனிய தேசத்திற்கு என்னை, மெசொப்பொத்தாமியா தேசத்துக்கு என்னை போகச் சொல்லுகிறீரே, ஒருவேளை அங்கு இருக்கிற பெண் இங்கு வரவில்லை என்று சொன்னால் உம்முடைய குமாரனை நான் அங்கு கொண்டு செல்ல வேண்டுமா என்று கேட்கிறார். So he's asking like, if in case if the girl doesn't want to come into Canaan, should I take Isaac back to that your own country? ஆபிரகாம் இல்ல இல்ல இல்ல, எந்த இடத்துல இருந்து அவனை அங்கேயும் நீ கொண்டுட்டு போக கூடாது, அது போல கானான் தேசத்திலையும் அவனுக்கு பெண்ணை பார்க்க கூடாது. But he says like, you can't take Isaac away from Canaan, and also you can't find a wife for Isaac in Canaan. அங்க 24ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான பாருங்க, கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லுகிறார். So in Genesis chapter 24 verse 7 reads, the Lord, the God of heaven, who brought me out of my father's household and my native land, and who spoke to me and promised me on oath, saying, to your offspring I will give this land. He will send his angel before you so that you can get a wife for my son from there. Hallelujah. Hallelujah. உனக்கு முன்பாக அவர் தன்னுடைய தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க செய்வார் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். So Abraham actually says God's going to send an angel before you and will make everything positive for you. இந்த வார்த்தையை கேட்ட எலியேசர் அவன் ஒன்றும் சொல்லவில்லை, அவன் உடனே என்ன செய்கிறான், புறப்படுகிறான். So Eliezer doesn't question anything, he just starts on his journey. இவனுக்கு, இந்த எலியேசருக்கு ஆபிரகாமனுடைய தேசத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. So Eliezer doesn't know the actual relatives or the native place of Abraham. காரணம் என்னவென்று சொன்னால், the reason is ஆபிரகாம் அந்த ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, அதாவது சீரியா தேசத்து வழியாக வந்துதான் கானான் தேசத்திற்குள்ளாக வர வேண்டும். So the reason is, Abraham, when he started on his journey, he came through Syria and landed in Canaan. அப்ப ஆபிரகாம் இருந்த இடம் ஒன்று, இந்த எலியேசர் இருந்த இடம் என்னன்னா சீரியாவில் இருக்கிற தமஸ்கு பட்டணத்தானவன். So Eliezer is actually from Syria's place, Damascus. சரி, தமஸ்கு பட்டணத்தான். அவனுக்கு ஆபிரகாமுடைய உறவுகளை பற்றி ஒன்றும் தெரியாது. He doesn't know anything about Abraham's family or relatives. நமக்கு இங்க இருக்கிற மாதிரி போன்லயே நம்ம முகத்தை பார்க்கலைனாலும் பேசுகிறோம். So for us nowadays, we actually use the phone to talk to people even though we don't see their faces. தமஸ்கு பட்டணத்திலிருந்து அந்த கல்தேய தேசத்துக்கு, மெசொப்பொத்தாமியா தேசத்துக்கு போறதுக்கு 900 to 1000 kilometers. It is actually 900 to 1000 kilometers between Damascus and Canaan. சரிங்களா? கனான் இல்ல, தமஸ்குவிலிருந்து ஊர் பட்டணத்துக்கு போறதுக்கு 1000 kilometers distance இருக்குது. It is actually 1000 kilometers from Damascus to Ur. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஆபிரகாமனுடைய சகோதரர்களோ அல்லது அவர்களுடைய உறவுகளோ அவங்க இருந்த இடமோ எதுவுமே தெரியாது. In that case, he actually doesn't know anything about Abraham or his relative or his families there. ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் அவன் விசுவசித்தான். But he believed one word. அங்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக என்னை நடத்தி கொண்டு வந்த தேவன், நான் அறியாத தேசத்திற்கு என்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் உனக்கு முன்பாக தன்னுடைய தூதரை அனுப்புவார் என்று சொல்லுகிறார்.
But the word he believed on is Abraham saying, God's going to send his angel before you to make your path even. அந்த வார்த்தையை அவன் பிடித்துக்கொண்டு புறப்படுகிறான். He actually believed on that word and started his வழிகளிலே journey. நடந்து போகிறான். He's starting to walk. அவன் நடந்து போய் சரியாய் எந்த இடத்திலே சேருகிறான் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய ஊருக்கு போய் சேருகிறான். So on the way, he actually finally reached Abraham's native place. அது மாத்திரமல்ல, அந்த ஊர்ல இருக்கிற நாகோர் இருக்கிற அந்த தேசத்திற்கு போய் சேருகிறான். He actually went to the place where Nahor is. நாகோர் யாரு? ஆபிரகாமுடைய சகோதரர். அவர் இருக்கிற இடத்திற்கே சென்று சேருகிறார். He actually he reached the place where Abraham's brother Nahor is actually residing. அந்த இடத்துல போய் இருந்துட்டு அவருக்கு அது தெரியாது ஆபிரகாமுடைய சகோதரன் இருக்கிற இடம் என்று சொல்லி. He doesn't know that this is the place where Abraham's brother resides. அப்ப பக்கத்துல இருக்கிறவர் இடத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பார். Maybe he might have asked certain people that's around. கேள்விப்பட்டிருப்பார். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இது என்ன பட்டணம், இங்க வசிக்கிறது யாரு? ஏன்னா அங்க பெரிய மனுஷர்களா யார் இருக்கிறாங்களோ அவங்க பேரை சொல்லி தான் இந்த இடம் என்று சொல்லி அடையாளம் காட்டுவார்கள். So normally, like when they point you to a place, they actually refer to the people who is really wealthy or big people in that area. சோ அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல இதெல்லாம் வேதத்துல கொடுக்கல, நாம அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். So it's not referred in the Bible, but it's what the theologist actually refers to. அப்ப நாகோருடைய தேசம் என்று அங்க சொல்லப்படுகிற உடனே, so as soon as it's been said, it's where Abraham's brother Nahor is. அப்ப இவர் பார்க்கறாரு, ஆபிரகாம் சொல்லி அனுப்பினார், உனக்கு முன்பாக தூதனை அனுப்புவேன் என்று சொன்ன தேவன் சரியான இடத்திற்கு என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். That's when he realized that God actually brought me to the correct place, as Abraham referred to. இப்ப அங்க இருக்கிற ஒரு கிணறு அண்டையில அமர்ந்து கொண்டு இப்ப யார் எதுக்காக வந்திருக்கிறாரு? ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக வந்திருக்கிறார். So the reason he's there is actually to find a wife for Isaac. So he's sitting next to a well. அங்க நிறைய குடத்தை தூக்கிட்டு இளம் பெண்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். So there are young girls that are walking to and fro from the well. இவர் யாரை பார்த்தாலும் அழகா இருக்கு. So he looks at everyone and they're all beautiful. ஒருவேளை இது ஈசாக்குக்கு இருக்குமோ? So maybe this girl might fit. ஒருவேளை இது இன்னும் கொஞ்சம் மூக்கு முழியுமா இருக்கு, அதனால நம்மளுடைய எஜமானுடைய மகனுக்கு இது பொருத்தமா இருக்கும்னு நினைச்சிருப்பாரு. He might be thinking like, oh, that girl is actually much more prettier, so she might fit for Isaac. ஏன்னா அங்க பாபிலோனிய பெண்கள் நார்மலாகவே மிகவும் அழகானவர்கள். So generally Babylonian girls are very pretty. ரொம்ப அழகா இருப்பாங்க. They will be very pretty. இப்ப எலியேசருக்கு யாரை பார்த்தாலும் இதுதான் பெண்ணோ என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறார். So Eliezer is actually looking at everyone and thinking like, oh, it could be this girl or this girl. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதானே. Even in our life it could be like அந்த that. திருமண வயதை எட்டிய உடனே, As soon as we reach the wedding age, ஒருவேளை இந்த பையனா இருக்குமோ, it might be this boy, ஒருவேளை இந்த மகளா இருக்குமோ, it might be this girl. இந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கு, This girl is much more prettier. முன்னாடி பார்த்தாலே 100 மார்க் போடுற மாதிரி இருக்கு. As soon as we see her, we can put 100 marks அது on her. திடீர்னு முன்னாடி திரும்பும். Sometimes she turns around. ஐயோ 20 மார்க் கூட தேராது. We can't give more than 20 ஐயோ points. இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறான். Or this boy looks very handsome. அப்புறமா தான் தெரியும் அவனுக்கு ஒரு கால நொண்டி என்று. And then we'll realize that he's actually அச்சச்சோ இது வேண்டாம். then you'll feel like, we don't need this. இப்படி நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணுவோம், நாம பறக்க விட்டு கொண்டு இருப்போம். So we might let our heart roam around like this. ஒருவேளை எலியேசரும் அப்படி பார்த்துட்டு இருந்தாரா என்னவோ? Maybe Eliezer might be thinking the same way. பார்த்துட்டு இருந்திருப்பாரா? Do you think he might have done that? அவர் பார்க்கல. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? Do you know what he actually did? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணார். He actually prayed to God. ஆண்டவரே, இங்க அழகான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. There are so many pretty girls here. ஆனால் என் எஜமானனுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை நீர் எனக்கு காட்டும். But he show me the girl that is the perfect fit for my master's son. ஹல்லேலூயா. Hallelujah. நீர் காட்டுவதை நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு காரியத்தையும் அங்க சொல்லுகிறார். So he actually says certain things, how can I identify the girl that God's showing us. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க தானே? I believe you might have read this. சரி, படிக்கலைன்னா வீட்ல போய் அட்லீஸ்ட் திரும்ப 24ஆம் அதிகாரத்தை திரும்பி படிங்க. Just in case, when you go home, just read Genesis chapter 24. அவர் ஜெபம் பண்றாரு, நான் தண்ணி கேட்கும் பொழுது எனக்கு தண்ணியை கொடுத்த ஒட்டகங்களுக்கும் கொடுக்கிற மகளை நான் நீர் காட்டியது என்று சொல்லி நான் தெரிந்து கொள்ளுகிறேன். So he actually prayed saying like, show me the girl that's going to give me water and also feeds all my camels. Hallelujah. Hallelujah. அவன் சொல்லி ஜெபம் பண்ணி முடித்த உடனே, as soon as he finishes his prayer, அந்த இடத்துல ரெபேக்காள் வருகிறாள்.
Rebecca actually walks into that. இதுதாங்க தேவனுடைய நடத்துதல். This is what God's leading us. இன்றைக்கு நாம கூட சில அடையாளங்களை தேடுகிறோம். Sometimes we actually look for signs. ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், I need these things. அல்லது இந்த பிரச்சனை முடிய வேண்டும், I need these problems to settle down. இது இந்த மாதிரியாக நடந்து சென்றால் இது நீர் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி நான் தெரிந்து கொள்ளுகிறேன். If it all happens in this way, then I will accept that you are doing these things for me. அந்த மாதிரி காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். All those things will definitely happen. ஏனால் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அது தேவனுடைய நடத்துதலா என்பதுதான். But you need to see, is this actually God's doing? அவர் சொல்லுகிற ஒண்ணுமே செய்யாம நம்ம மாத்திரம் ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டு அது நடந்த உடனே இது தேவ நடத்துதல் என்று நாம் சொல்லக்கூடாது. Without listening to what God told you to do, you can't keep your own signs and say, oh, God actually signed everything. ஆண்டவரிடத்திலே கொடுத்து அவருடைய பதில், அவர் நம்ம இடத்துல என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்பதை முதலாவது கவனிக்க வேண்டும். So first you need to submit everything to God and listen to what his reply is. அந்த சத்தம் கேட்கும் பொழுது உன்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். When you listen to that sound, that's when he will start responding to your prayer. நம்முடைய வாழ்க்கையில இதை பழகி கொள்ள வேண்டும் நாம. So we need to practice this in our life. நாம் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது, So sometimes when we pray to God, ஆண்டவர் என்னிடத்துல என்ன செய்ய சொல்லுகிறார், என்னத்தை மாற்ற சொல்லுகிறார், எதை சரி செய்ய சொல்லுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். so we need to listen to what God wants is replying back to you, what he wants you to change, what he wants you to correct yourself. பாருங்க, யாக்கோபு நிருபத்துல நம்ம படிக்கும் பொழுது அங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவர்கள் தகாத விதமாய் ஜெபம் பண்ணுகிறபடியினாலே தங்கள் இச்சைகள் நிறைவேறும்படிக்கு அவர்கள் தகாத விதமாய் ஜெபம் பண்ணுகிறபடியினாலே அது அவர்களுக்கு வாய்க்காமல் போகிறது என்று சொல்லுகிறார். You can read in Bible, it says like since people are praying out of their selfish nature, that's why their prayer is not answered. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன குழப்பமா இருக்குன்றீங்களா? Do you feel like it's all confusing? சிம்பிள் தேரிங்க. It's a very simple theory. 1 + 1 is 1. 1 + 1 is 1. புரியுதா இருக்காது? Do you guys understand? புரியல. 1 + 1 is 1 times இல்ல, 1 + 1 is 1. It's 1 + 1 is 1. ஆண்டவருடைய இருதயமும் When God's heart, நம்முடைய இருதயமும் our heart, ஒன்று சேரும் பொழுது when it joins together, you get the same thing. What you are asking, you get that. so you will get what you're asking for. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, தேவனுடைய இருதயத்தோடு நாம் இருதயம் இணைந்திருக்க வேண்டும். So our heart needs to be combined with God's heart. அவருடைய வழியிலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வழிகள் வாய்க்கப்படும். When we are on his path, that's when our path will be successful. ஹல்லேலூயா. Hallelujah. அங்க ரெபேக்காள் வந்து நிற்கிறாள். வந்த உடனே அவர் எலியேசர் கேட்கிறார், எனக்கு தண்ணியை ஊற்று அப்படின்று. So now Rebecca is standing there and Eliezer asked for Rebecca to give him some water. இவர் என்ன ஜெபம் பண்ணாரோ அந்த காரியத்தை அவள் அப்படியே செய்கிறாள். So whatever Eliezer prayed for, Rebecca does the same thing. சொல்றா, நீர் குடியும் உமது ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லுகிறார். She says like you drink water and I'll also feed the camels. இப்போ இத கேட்ட உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஆனாலும் ஆபிரகாம் என்ன சொன்னாரு, என் இனத்தாரிடத்திற்கு செல் என்று சொல்லி இருக்கிறார். So Eliezer is very happy as soon as he sees the response from his prayer, but he remembers Abraham saying, go back to my relatives. அப்ப இவர் கேட்கிறார், நீ யாருடைய மகள்? So he's asking, whose daughter are you? அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நாகோர் பெற்ற அவர் பேர் என்ன, அவங்க அப்பா பேரு பெத்துவேல். பெத்துவேலின் குமாரத்தியாகிய ரெபேக்காள் என்று சொல்லுகிறார். So she says like she was the daughter of Bethuel, son of Milcah, who's the wife of Abraham's brother Nahor. Hallelujah. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் என்ன சொல்லி ஜெபிச்சு எலியேசரை அனுப்புனாரோ, எலியேசர் என்ன ஜெபம் பண்ணாரோ அதே வழிகள் கர்த்தருடைய வழிகளா இருக்கிறது. காரியங்கள் கைகூடி வருகிறது. So you can see like whatever Abraham actually prayed and the things that
Eliezer prayed, all those things aligns with God's plan, and they can see the flow of things in there. உடனே இந்த எலியேசர் கர்த்தரை என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார். So you can see that the Eliezer praises and worships God, saying he praises the God who leads him. ஹalleluya. Hallelujah. நம்மை நேர்வழியாய் ஆண்டவர் நடத்தி செல்வாருங்க. He is the God who's going to take you through the straight path. நமக்கு ஒருவேளை வழி தெரியாமல் இருக்கலாம். Sometimes you may not know the way. நமக்கு புரியாத பாதைகளாக It could be இருக்கலாம். unfamiliar path. நமக்கு இதுவரைக்கும் சென்றிராத வழியாக It இருக்கலாம். could be a path you never taken before. ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வார். But God will take you. இந்த காலை வேளையிலே இந்த சடத்திலே அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வழிகளை திறந்து நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். Today, who is sitting here and listen to His word, God's saying He's going to lead you through the ways. ஒருவேளை வேலைக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? Are you waiting for your job? ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்றதை செய்யுங்க, ஆண்டவர் நடத்திட்டு போவாருங்க. Just give everything to Him and do what He's asking you to. He will lead you. ஒரு வீடுக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களா? Are you waiting for a house? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் காட்டுகிற வழியிலே போங்க, காரியங்களை அவர் கைகூடி வர பண்ணுவார். Submit it into God's presence and do what He's asking you to do, and then He will lead you. ஒரு குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? Are you waiting for a baby? ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். God remembers you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will bless you. ஹalleluya. Hallelujah. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை நினைத்தபடினாலே அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says that since He remembered the Abraham's family, He blesses you. அவர் ஆரோன் குடும்பத்தை நினைத்தபடினாலே அவர்களை அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. It says like He blessed Aaron's family because He remembers him. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். He remembers you who you believe, fears God. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will bless you. உங்க குடும்ப பிரச்சனைகளை, கணவன் மனைவியினுடைய உறவுகளை சீர்படுத்துகிற கர்த்தர் அவர். He is a God who can fix all the problems between a marital life. பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவர். He is the one who can give peace between the family, kids and the parents. உன் வேலை ஸ்தலத்திலே உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் அவர். He is the one who can promote you in your workplaces. எதெல்லாம் ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறதோ, Wherever there's a problem in your life. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே, But today tell Him like, God, I don't know. பார்க்க முடியாதபடிக்கு என் கண்கள் குருடா இருக்கிறது தகப்பனே. My eyes are shut and I'm blind, I can't see. உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். But I give everything into your நான் hand. என்ன செய்யணும், இதை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்க, அதை செய்கிறேன் என்று சொல்லுங்க. So you need to say like to reach this, tell me what I have to do. ஆண்டவர் உங்க கரத்தை இறுகி பிடிச்சு வழி நடத்தி கொண்டு போவார். He's going to hold your hand and He's going to அது lead you. வனாந்தர பாதையாக இருந்தாலும், It could be a wilderness. அவர் சொல்றார் வனாந்தரத்திலே பாதைகளை உண்டாக்குகிற தேவன் என்று He's the சொல்லுகிறார். one who's going to make path in the wilderness. கடல்களின் மீது வழியை உண்டாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். So He makes pathway over the seas. ஆறுகளின் நடுவே நான் பாதைகளை உண்டாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். He creates pathway through the rivers. அவர் அழைத்து கொண்டு போகிற விதமே வித்தியாசமா இருக்கும். So the way He's going to lead you is totally different. ஆமா, நம்ம நினைக்கிற மாதிரி அவர் அழைச்சிட்டு போக It's மாட்டார். not like the way you think of. அவருடைய வழிகள் அது நேர் வழி. The way is very straightforward. ஹalleluya. Hallelujah. என்னுடைய வழி My way is a different way. நான் சொல்ல மாட்டேன். Auntie won't say that. அவருடைய வழி God's அது way. ஜீவ பாதை. It's a life-giving path. ஹalleluya. Hallelujah. அது ஜீவ பாதைங்க. It's a path full of அந்த life. ஜீவ பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். Once you start on the journey, then you start to see all the blessings. அவருடைய பாதையில நம்ம நடந்து போகும்போது நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து வருங்க. All the goodnesses follow you when you walk through that journey. அவர் நடந்து போகிற வழியிலே நமக்கு அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாய் இருந்து நம்மை காத்து கொண்டு போவார். He's going to be in front of you as a pillar of fire and a cloud in your journey. இருளா இருக்குது என்றால் வெளிச்சமாய் அவர் இருப்பார். If it's dark, He's going to be the light in there. கோணலா இருக்குது என்றால் அவற்றை செவ்வைப்படுத்தி நம்மை கடைசி வரையும் கைவிடாதிருப்பார். If it's crooked, He's going to make straight and He's going to lead you until the end. ஹalleluya. Hallelujah. ஒரே ஒரு காரியத்தை ஒரு நபரை குறித்து நான் சொல்லிவிட்டு இதை முடிக்கிறேன். கொஞ்சம் நேரம் போகும், பொறுத்துக் கொள்ளுங்கள். I'm going to share about one thing and then I'm going to finish. It's going to take a little bit more time. ஹalleluya. Hallelujah. யாருக்காவது போர் அடிக்குதா?
அடிக்குதா? Is anyone bored? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கர்த்தர் என் கரத்தை பிடித்து விட்டார்? How many of you believe that God ஹalleluya. led இனி you, அவர் is என்னை holding your நடத்தி hand? செல்வார். He's going to lead you through this journey. எனக்கு முன்பாக இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். All the darkness in front of you is going to change into light. ஹalleluya. Hallelujah. பயப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க. Don't be feared. Do not be disturbed. உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு விருப்பம். His wish is also to bless you. நம்மளை எல்லாம் ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு விருப்பம். His wish is actually to bless you. அந்த விருப்பத்தை பிசாசுனால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. The devil won't be able to disturb that wish. என்ன பல பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளை சந்தேகத்துக்குள்ளாக மாற்றுவான். Maybe he will give you some trouble and make you question and doubt. நமக்குள்ள அவிவிசுவாசத்தை கொண்டு வருவான். He'll bring unbelief into you. ஆனா ஆண்டவர் குருட்டாட்டம் பிடிக்க வைப்பார். But God will make you hold on to him like a blind காரணம் person. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். Because Bible says whoever touches you is actually touching his apple of the eye. பிரச்சனைகளை குறித்து பயப்படாதீங்க. Do not be feared about the situation. பிரச்சனை வந்த உடனே நீங்க நேரா ஆண்டவருடைய சமூகத்துல போய்டுங்க. As soon as there is a trouble situation, run straight to his presence. காரியத்தை ஆண்டவரிடத்துல வெளிப்படையாக விரித்து காட்டி விடுங்கள். Just share everything openly to him. அவர் ஒரு தூதனை அனுப்புவார். He will send an angel. எதெல்லாம் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, Whatever things that's troubling you, எதெல்லாம் உனக்கு தடையாய் இருக்கிறதோ, whatever things that's being a blocker, எதெல்லாம் உனக்கு முட்களாக இருக்கிறதோ, what are the things that's like a thorn for you, ஒண்ணும் பண்ண மாட்டார். மூக்க பிடிச்சு அப்படியே நிறுத்திடுவார். he'll just hold on to the nose and he'll stop it. ஹalleluya. Hallelujah. மூச்சு திணற திணற அவன் மரித்து போவான். So the people will actually strangulate to death. ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உம்முடைய தூதனை அனுப்பி அவன் மூச்சை நிறுத்துங்க. So when there is a trouble, that say like, Lord, send your angel in front and stop the breath of the enemy. ஹalleluya. Hallelujah. ஐயோ நம்ம அப்படிலாம் ஜெபம் கூடாது பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களா? Are you thinking like, oh, you shouldn't pray like that? அப்புறம் ஏன் ஆண்டவர் காலுக்கு கீழே கொடுத்து மெதின்னு சொன்னாரு? Then why did God say like, stamp the Satan in the... புரியுதுங்களா? ஆனால் பிசாசை விரட்டுவதற்கு எல்லா அதிகாரமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So God has given you all the faith and everything that you need to crush the Satan. நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த காரியங்களை உங்களுக்கு செய்வார். Before you leave this place, God's going to do all these things for you. ஆனால் அவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். But we have to walk in his path. நான் ரூத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். I need to share something about Ruth and then finish this. ரூத்தை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும். All of you know about Ruth. அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. She's actually a Moabite. நகோமி என்கிறது அவளுடைய மாமி. So Naomi is actually the mother-in-law. நகோமி எங்க இருந்து வராங்க அவங்க அப்படின்னா பெத்லகேம்ல இருந்து எங்க வராங்க? மோவாப் தேசத்துக்கு வராங்க. So Naomi left Bethlehem and went to Moab. ரூத் புத்தகத்துல முதல் அதிகாரத்திலே கொடுக்கப்படுகிறது. So in Ruth chapter 1 it's been given. காரணம் அந்த இடத்திலே பஞ்சம் உண்டானபடியினாலே அவர்கள் மோவாப் தேசத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. The reason is there's actually a famine, that's why they went to Moab. பாருங்க, ஆண்டவர் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு புறப்பட்டு நீ வேற தேசத்துக்கு போனா அவங்க கிட்ட சொல்லல. So you can see like God never told them to leave the bread giving place Bethlehem and go into Moab. ஆனா கணவன் மனைவி எலிமெலேக்கு அவனுடைய நகோமியுடைய கணவன் பிள்ளைகள் 2 பேர் மக்லோனும் கிலியோன் 2 பேத்தையும் கூட்டிட்டு அவங்க மோவாப் தேசத்துக்கு வந்து அங்கேயே தங்கி விடுகிறார்களாம். So Elimelech and Naomi, they brought their sons and they actually went and stayed in Moab. பாருங்க, அவங்க அங்கேயே தங்குவதற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல? காரியங்களை சொல்லவில்லை. நீங்க அங்க போய் பஞ்சமா இருக்கு, நீ அங்க போய் பொழைச்சுக்கோன்னு சொல்லல. God never said like this, a famine, so go there and stay. அப்படி சொல்லியிருப்பார் என்றால் அவர்களுக்கு ஜீவரட்சணியம் பண்றதுக்காக வேற ஒருவரை அங்க வைத்திருப்பார். If in case God might have told them to go, he might have set up other people or things in there to save them in Moab. பாருங்க, இவங்க போன உடனே அங்க நகோமி தன் கணவனை முதலாவது இழந்து போகிறார். So as soon as they went to Moab, the first thing Naomi loses her husband. அடுத்து 2 பையன்களையும் அங்க மோவாப் ஸ்திரீக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறா. So she's giving 2 of her sons in marriage to Moabite யார் girls. யாருன்னு தெரியுமா? Do you know those names? யாரா சொல்லுங்களேன். எல்லாம் நல்லா தூக்கம் வருது போல. நான் கதை சொல்லிட்டு இருக்கலங்க. ஹalleluya. You might be sleepy and auntie is not saying stories. ரூத் அண்ட் ஓர்பால் என்று சொல்லி 2 மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறா. So it's Orpha and Ruth, they got married to the sons.
கொஞ்ச நாள்ல அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மகன்களும் இறந்து போயிடுறாங்க. In few days, the two sons die as well. இப்ப இந்த ரெண்டு பேரும் மரித்து போன பிறகு 10 வருஷம் தான் அந்த தேசத்துல இருந்திருக்காங்க, ரொம்ப நாள் இல்ல. It's not too many days, it's only 10 years all these things 10 happen. இயர்ஸ்ல 3 பேர் அவ இழந்து போயிட்டா. So in 10 years, she lost 3 people. பாருங்க எவ்வளவு ஒரு வேதனை இல்லையா? It's actually a sorrowful situation. அங்கேயே அந்த இடத்திலே இருந்திருந்தா இந்த சம்பவங்கள் அவளுக்கு நடந்திருக்காது. If she was in Bethlehem, these things may not happened. இப்ப பெத்லகேம்ல திரும்ப ஆண்டவர் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி இவள் மீண்டும் மோவாப் தேசத்துல இருந்து பெத்லகேமுக்கு திரும்புகிறாள். She heard like the Bethlehem is restored back, so she's returning back from Moab to Bethlehem. அப்படி போகும்பொழுது ரெண்டு மருமகள்களும் கூட வராங்க. So when that happens, both the daughter-in-laws are going along with Naomi. ரூத் 1ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. All these things are in Ruth chapter 1. அப்படி வழி நடந்து வருகிற வேளையிலே அவள் நகோமி சொல்லுகிறா, ரெண்டு பேத்தையும் பார்த்து சொல்றாரு, மகள்களே நீங்க உங்க தேசத்துக்கு திரும்பி போயிடுங்க. So Naomi actually tells both the daughter-in-laws, go back to your own place. அப்ப ரெண்டு பேருமே சொல்றாங்க, இல்ல நாங்க போகல, உங்க பின்னாடி தான் வரோம்னு சொல்றாங்க. Both of them said, no, we're going to follow you. சரி கொஞ்ச தூரம் போன உடனே திரும்ப சொல்றா, வேண்டாம் என் பின்னாடி வராதீங்க, இனி எனக்கு குழந்தை பிறக்காது, இதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணி ஒருவேளை பிள்ளைகள் பிறந்தாலும் அதுக்குள்ள உங்களுக்கு வயசாயிடும், எனவே நீங்க உங்க தேசத்துக்கு போய் உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். So she traveled a bit and then again she told the daughter-in-laws, go back to your place because I'm not going to have another son that I can give it to you as a marriage, so go back to your place. இதை கேட்ட உடனே ஓர்பாள் என்ன பண்றா, தன் மாமியை கட்டி அழுது அவள் முத்தமிட்டு விட்டு திரும்பி சென்று விடுகிறாள். So Orpah, she actually hugged Naomi, cried and she went back. அப்ப ரூத்தின் இடத்துல கேட்கிற, உன் சகோதரி போயிட்டாளேமா, நீ போகலையா, நீயும் போ என்று சொல்லுகிறாள். So Naomi said, Ruth, your sister actually left, so why don't you as well go? அப்ப ரூத் ஒரு காரியத்தை சொல்லுகிறா, இந்த வார்த்தையை நீர் இனிமே என்கிட்ட பேசாதீங்க. Ruth actually refers to one thing and she says like, never say these words to me உன்னுடைய again. தேசம் தான் என்னுடைய தேசம், Your place is my place. உன்னுடைய வழி தான் என்னுடைய வழி, Your path is my path. உன்னுடைய கர்த்தர் தான் என்னுடைய கர்த்தர், Your God is my God. உன்னுடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்கள், Your relatives are my நீ relatives. எங்க போறியோ நானும் அங்க வருவேன், Wherever you go, I எனக்கு want to be there. திரும்பி போன்னு சொல்லாத. Don't tell me to go back. அப்ப நகோமி பார்க்கிறா, அவளுடைய மன உறுதியை பார்த்துட்டு அவளை கூட்டி கொண்டு வருகிறாள். So Naomi looks at the heart of Ruth and tells her to come along. பாருங்க ரெண்டு கேரக்டர், There are two characters, ரூத் ஒன்னு ஓர்பாள் ஒன்று, Ruth and Orpah. ரெண்டு பேருமே நகோமி பின்னாடி தான் வராங்க. They both came behind Naomi. ஆனால் பாதி வழியிலே வரும் பொழுது தனக்கு லாபம் இல்லை, தனக்கு எந்த ஒரு சுகமும் உண்டாகாது, தனக்கு எந்த ஒரு வாழ்க்கையின் எதிர்காலம் இல்லை என்று தெரிந்தவுடனே ஓர்பாள் திரும்பி போய் விடுகிறாள். But halfway in, when Orpah realizes there's nothing in return for her, there's no blessings in this side, she actually returns back. அவள் வெளிப்புறமாக உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்க்கிறாள். She's actually looking for worldly blessings. ஆனால் ரூத்தோ கர்த்தருடைய வழிநடத்தல் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். But Ruth actually looks into God's leading. இந்த காரியத்தின் நிமித்தம் ரெண்டு பேருக்கும் கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுங்களா? But do you know like the blessings these two people received because of this? ரூத் அந்த இடத்துல இருந்து பெத்லெஹேமுக்கு வந்து போவாசுனுடைய வயலிலே அவள் இருக்கிறாள். So Ruth actually came into Bethlehem and is been in Boaz land. போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ வாலிபருக்கு பின்னாக போகாமல் கர்த்தரிடத்திலே நீ அடைக்கலமாய் வந்தபடியினாலே அவராலே உனக்கு மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லுகிறார். Boaz actually refers or says these things to Ruth. He says like, instead of going behind young men, you came into God's presence. That's why there will be a greater blessing for you. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! தாவீது ராஜாவுடைய சந்ததியில் இவளுடைய பெயர் இருக்கிறது. Do you know what's the blessing? The King David is actually from Ruth's generation. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகனிடத்துல மகனுடைய இவ வந்து கொள்ளுப்பாட்டி யாரு? ரூத்து தாவீதுக்கு கொள்ளுப்பாட்டி. So Ruth is actually great grandmother for King David.
பாருங்க, அந்த வழியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். And in the same generation is how Jesus comes. அவருடைய பாதை ஜீவ பாதைங்க. His path is full of life. அவருடைய பாதையில நாம் நடக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் ஜீவ வழிகளை காண்பிக்கிறவர்களாக இருப்போம். If we walk in that path, we will be showing life to several people. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to share something to you all. இந்த ஓர்பாலை பத்தி பைபிள்ல அதிகமாக இல்லை. There's not so many things about Opha in Bible. ஆனால் பாபிலோனிய தால்முத் என்கிற அந்த நூலிலே, அதாவது அவர் யூதர்களுடைய மத நூல் என்று சொல்லுவார்கள். So, but in the book that's referred as பாபிலோனிய தால்முட், Talmud, which is a book of mother book of Hebrews. யூதர்களுடைய மத நூல்களில் அதுவும் ஒன்று. So it's one of the mother book in Hebrews. அவர்களுக்கு தோரா மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி நிறைய மத நூல்கள் இருக்கிறது. There are several faith based books in Hebrew. அது வந்து நம்ம வேதமாக நாம கன்சிடர் பண்ண முடியாது. We can't refer them as Bible. ஆனால் அதிலிருந்து பல கலாச்சாரங்கள், யூதர்களுடைய கலாச்சாரங்கள், but you can see that the culture of Hebrews, அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், the way they lived, அவர்கள் எந்த பகுதிகளெல்லாம் அவர்கள் இருந்தார், இப்படியான பல காரியங்கள் அந்த நூல்களிலே இருக்கும். The book refers to their lifestyle, where they were, and all those things are in that book. அது என்னவென்று சொன்னால், தோரா என்பது கர்த்தரால் எழுதி கொடுக்கப்பட்டது. So these are the books that was given by God. இந்த டால்முத் அப்படி என்கிறது வந்து கர்த்தர் வாய்மொழியினால் சொன்னதை எழுதி வைத்தது என்று சொல்லுகிறார்கள். So the Talmud actually refers to it was written which was spoken by God. அதாவது கர்த்தர் மோசேயிடம் அநேக காரியங்களை பேசுகிற காரியத்தை மோசே மற்றவர்களிடத்திலே சொன்ன காரியங்களை பின்னாட்களிலே அவர்கள் எழுதியது என்று சொல்லுகிறார்கள். So the history says that it's whatever God told Moses and what Moses shared about those things to other people, that's been written in this book. பாருங்க, கர்த்தருடைய வழியிலே சென்ற ரூத்துக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதம் இருந்தது. So Ruth, who went in God's way, she had a really good blessing. தேவனுடைய வழியை விட்டு திரும்பின ஓர்பால் யாருடைய சந்ததி என்று சொல்லப்படுகிறது என்றால் கோலியாத்தின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. So the book actually refers to Goliath is a descendant from Opha. Hallelujah. Hallelujah. அவளுடைய வழியாக, so the pathway through Opha, ராட்சதர்கள் அந்த நாட்களிலே பெருகினார்கள் என்று சொல்லப்படுகிறது. there were giants through that generation. Hallelujah. Hallelujah. திரும்பி போனால், கர்த்தருடைய வழியை விட்டு திரும்பி போகும் பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து பெரிய ஒரு பாவத்திற்குள்ளாக செல்ல நேரிடுகிறது. When you return from God's will and go on your own, that's when you will go through several troublesome situations. கோலியாத் மாத்திரம் ஒரு ஜெயண்ட் இல்லைங்க, அவனோடு கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்கிறாங்க. So Goliath alone is not the giant. There were 4 other siblings with him. எல்லாரையும் யார் தெரியுமா கொல்றது? தாவீதும் தாவீதோட கூட இருக்கிறவர்களும் கொல்லுவார்கள். So the David and everyone that was with David actually killed those people. மற்றொன்று சொல்லுகிறார்கள், ரூத்தும் ஓர்பாலும் ஒரு மோவாபிய ராஜாவுடைய குமார்த்திகள் அல்லது பேர பிள்ளைகளாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். So there's also a reference to that to say Orph and Ruth might be actually descendant of a king. Hallelujah. பாவத்தின் நிமித்தம், தேவனுடைய வழியை விட்டு திரும்புகிறதின் நிமித்தம் உலகத்திலே நாம் பெரிய பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக இருக்கிறோம். Because of a sinful life, we actually bring more sin into this world. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளிலே இந்த காரியங்களை எல்லாம் உங்கள் இருதயத்திற்குள்ளாக தியானியுங்கள். So in God's presence, actually meditate on these words today. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் நீ அறியாத வழியிலே உன்னை நடத்தி கொண்டு செல்லுகிறவர். God actually says He's going to lead you through the ways that you are unfamiliar with. தெரியாத பாதைகளில் நான் உன்னை அழைத்து கொண்டு செல்லுவேன். Through all the unfamiliar faces, path is what He is going to lead you. நமக்கு முன்பாக இருளாய் இருக்கிற காரியங்களை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறவர். All the darkness in front of you is going to be shed light because of Him. எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கோணலாய் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் தேவன் சரி செய்கிற தேவனாய், செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். Whatever is crooked in front of you, He's going to straighten up for you. இவையெல்லாம் நான் செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மை அவர் கைவிடாது இருப்பேன் என்று சொல்லுகிறார். Until He finishes all these things, He's not going to let go of your hands. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு அவருடைய பந்தியை நாம் ஆசரிக்க வந்திருக்கிறோம்.
Today we are here to partake in communion. ஆண்டவரே, எங்களை சரியான வழியிலே நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். Lord, you are leading us through the correct உமது path. சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் காதுகளை பழக்குவியும் ஆண்டவரே. Lord, train our ears so we can listen to your voice. உமது வழியை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Guide us and lead us so we don't let go of your path. அப்பா, எங்கள் கண்களை நீர் திறந்து கொடுங்கப்பா. God, open our eyes for us. நீர் எங்களுக்காக பிற்கப்பட்டீர். You've been broken for us. உமது பிற்கப்பட்ட அந்த சிலுவையின் மரணத்தின் வழியா ஒரு ஜீவ வழியை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தீர். You created a life-giving way because of your crucifixion on the அந்த cross. ஜீவ வழியின் வழியாக நாங்கள் நடப்பதற்கு எங்கள் கால்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். Lord, make our path holy and so we can walk in this journey. எங்களுடைய தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. Anoint our head with oil. எழுந்து நிற்போம் தேவ Let's all stand சமூகத்தில். up, please. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. ஆண்டவர் எந்த விதத்திலும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. God is not going to let you go in நீ any situation. கதறி அழுகிற வேளையிலே கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். God is going to look into you when you're crying in front of him. அவருடைய சமூகத்திலே நீ அதிக அளவு கண்ணீரை விடு என்று சொல்லுகிறார். God is saying shed your tears in front அந்த of him. கண்ணீரெல்லாம் மாற்றி உன்னை சந்தோஷ களிப்பாக மாற்றுவார். All your tears will going to be changed into joyful. ஹalleluya. Hallelujah. Amen. Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Let's all open our mouth and praise him. நிறைய பேருடைய வாய் ஸ்தோத்திரம் பண்ண திறக்கல. Not everyone's mouth is opening up to praise Can him. you open your mouth and say praise the Lord? Why Praise the Lord. Praise the Lord. Lord. Praise the Lord. Can you youngsters open your mouth? Praise the Lord. Come on. Come on, praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் வழிகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தால் நிச்சயமாக அதில் நடக்க செய்வார். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. When God prepares the way for you, he's going to walk you, make sure he's going to lead you there. நிச்சயமா அந்த வழி நமக்கு நல்ல ஒரு ஜீவ வழியாகவே இருக்கும். That path is going to be full of life in there. அன்பானவர்களே, அப்படியான ஒரு நல்ல வழியில் நடத்துவதற்காகத்தான் நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். And for us to be going in that way is what God has chosen you. எலியேசருக்கு நேர்வழியை காண்பித்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லா வழிகளையும் நேராக வைப்பார். Hallelujah. God who showed the straight path to Eliezer, he's going to show you and walk you through the straight path for you. ரூத்துக்கு ஆண்டவர் சரியான ஒரு வழியை வைத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வழிகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Hallelujah. When you make a decision today similar to Ruth's life, he's going to take you through a successful journey. நாம் கண்களை மூடி கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் வழியை சரி பண்ணி கொடுங்கப்பா. Let's just close your eyes and ask him, like, Lord, make my path straight. ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு வேணும். Lord, we need you. நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்க்கை இல்லப்பா. Without you there's no life for me. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. Lord, you lead me. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. D major. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. பள்ளமா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீ, வழியை தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீ, வழியை தந்தீ,
நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. நாம் ஆயத்தமாவோம். Let's all prepare. நாம் எல்லாரும் நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? Let's all prepare ourselves. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். Let's just close our eyes and pray a small prayer. அன்பின் ஆண்டவரே, Dear God, இன்னைக்கு நாங்க உபவாசத்தோடு அமர்ந்து இருக்க செய்தி. today you gave us the chance to fast in front of you. ஆண்டவரே, அப்ப நாங்கள் உபவாசத்தோடு அமர்ந்து இருக்கிற வேளையில Lord, when we are sitting with fasting in front of you, எங்களோடு கூட நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. you have spoken to us, Lord. ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல உபவாசத்தோடு இருக்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. You have spoken to us and taught us how to fast before you. ஆண்டவரே, எங்க வழிகளை எல்லாம் உங்களுக்கு முன்னாடி நாங்க ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, Lord, we give all our path in front of you. நீங்க எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுவீர். You will look after my life. எங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவரே எல்லா தேவைகளை சந்திப்பீர். You will reach everything that is needed in my life. தேவாதி தேவன் ஆண்டவரே, உங்களையே நாங்க முழுமையாக நம்பி இருக்கிறோம். Lord, we believe and we trust only in you. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name we pray. ஆண்டவரே, இப்பொழுதும் உங்க திருப்பந்திக்கு ஆண்டவரே நாங்கள் தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக. Lord, in this situation, please make us worthy to be partakers in your communion. ஆண்டவரே, எந்த விதத்திலாவது அப்பா நாங்கள் அபாத்திரவான்களாக இருந்தால் எங்களை ஒரு விசி கூட எங்களை மன்னியும். Lord, whatever we might have done in the wrong things, please forgive us. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி அருளும். Wash us with your blood. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கும். Make us holy, Lord. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு உட்கொள்ள கிருபை தாரும். Give us the grace to receive your communion with a holy heart. இயேசுவின் அற்புத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த பந்தியில் பங்கு பெறுவோம். ஆயத்தத்தோடு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். Let's all join in the partaking of the communion.